ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேள். நம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. என்னோடு பேசும் என்று சொல்வோமா? வேதம் சொல்லுகிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே என்னோடு பேசும் அப்பா. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், என்னை அழைத்தவர் நீர், என் கண்ணீர் துடைத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். என்னோடு பேசும் அப்பா, எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டுங்கப்பா, உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டுங்கப்பா. ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரட்டும் அப்பா. ஒரு குடும்பத்தை, கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன்கள் சீக்கிரமாய் மறையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மந்திர தந்திரங்களை கர்த்தர் சுட்டெரிக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு கணவர், ஒரு சகோதரன் தனியாக நீங்கள் அழுகிறீர்கள். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை என்று நீங்கள் அழுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா, என் மகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு தாயை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், தாயே கலங்காதே, உன் மகளை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன், அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கீதா கீதா, கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. உன் தாகத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சகாயமேரி சகாயமேரி, இதோ உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. யார் அந்த ஜேக்கப்? ஜேக்கப், நான் உனக்கு கட்டளிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜோஷுவா, இதோ அன்றைக்கு மோசேக்கு வாக்கு கொடுத்தது போல நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை தொடுவதில்லை, உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஜோஷுவா, உனக்கும் அதே வாக்கு தத்தத்தை நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்களிலே பிரச்சனை உள்ள ஒரு நபரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அந்த கண்களை தொடுகிறார். பூரண சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுகிறார். கர்ப்பப்பையிலே கட்டியோடு இருக்கிற ஒரு சகோதரி, யாரிடத்திலும் நீங்கள் சொல்லவில்லை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ மறைத்த அந்த காரியத்தை நான் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அதை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா.
இந்த நாளில் எங்களோடு நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுவேன். எப்படி தேற்றுவார்? ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஐயோ, எனக்கு பெற்ற தாய் இல்லையே, எனக்கு தாய் இருந்தால் எனக்கு எவ்வளோ நலமாயிருக்குமே, எங்க அம்மா எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறாங்களே, ஒரு ஆறுதலான வார்த்தை பேசக்கூட எங்க அம்மா எனக்கு இல்லையே, என்னை உற்சாகப்படுத்த எங்க அம்மா இல்லையே. சிறு வயதில் நீ தாய் இழந்திருக்கலாம், இல்லாவிட்டால் சமீபத்தில் உன் தாய் மரித்திருக்கலாம், இல்லாவிட்டால் எத்தனையோ ஆண்டுகளாய் உன் தாய் இறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, மகனே, ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் அனாதைன்னு சொல்ற? ஏன் கைவிடப்பட்டவன் என்று சொல்லுகிறாய்? நான் உனக்கு தாயாயிருக்கிறேனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு தாயாயிருக்கிறேன். தாய் தன் பிள்ளைகளை ஆற்றுகிறது போல, தேற்றுகிறது போல என் தகப்பனாகிய இயேசு நம்மை தேற்றுகிறார். சொல்லிட்டு எங்க தேற்றுகிறார்? நீங்கள் எருசலேமிலே எங்க தேற்றப்படுறீங்க? எருசலேமிலே தேற்றப்படுறீங்க. எருசலேம் ஆறுதலின் இடம், தேவன் தங்குமிடம். அந்த எருசலேமுக்குள் நீங்கள் வரும்போது அவர் தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார். உலகத்தாய் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், உலக தகப்பன் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் இருந்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். என் அண்ணன் தம்பிங்களை நல்லா பார்க்குறாங்க, எங்கள் அம்மா என்னை மட்டும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? என் தங்கச்சியை நல்லா பார்க்குறாங்க, எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களா பிரதர்? தாய் அப்படிதான். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தாய் அப்படி இருந்தாலும் நான் அப்படி அல்ல. உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பேன். ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எப்படி தேற்றுவார்? யாரை தேற்றுவார்? 66 ஏசாயா 66 அதிகாரத்தில் 2 வசனத்தில் சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்குகிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் தேற்றுவார். அவருடைய வார்த்தைக்கு நடுங்கணுங்க. மனுஷனுக்கு நம்ம நடுங்குறோமோ இல்லையோ, மனுஷனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு நாம் நடுங்கும் போது, இந்த வார்த்தை யார்? யோவான் 1:1 சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவரே அந்த வார்த்தை. அவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குவாயா? எனக்கு பயப்படுவாயா? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேட்கிறார். நான் தகப்பனானால், நான் எஜமானனானால் எனக்கு வர வேண்டிய கனம் எங்கே? எனக்கு வர வேண்டிய பயம் எங்கே? இன்றைக்கு கர்த்தரோடு பேசுகிறார். உடைய வசனத்துக்கு நடுங்கு மகளே. 2வது அவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு. அவர் கூப்பிட்டாரு, உன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு.
மகளே ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஜெர்மன் மகளேன்னு கூப்பிட்டாரு. கர்த்தருக்கு என்று இது செய் மகள் என்று சொன்னாரு. செஞ்சியா? செய்தீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டு கேளாம போனியம்மா, மறு உத்தரவு கொடுக்கலையே. நம்ம பிள்ளைகளை நம்ம கூப்பிடுறோம், சில நேரங்கள் அவங்க கேட்கலன்னா எவ்வளவு கோவம் வருது நமக்கு. உன்னதான்ப்பா கூப்பிடுறேன், உன்னதாம்மா கூப்பிடுறேன், காதுலயே வாங்க மாட்டேறியம்மா என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகளே உன்னை எத்தனை முறை கூப்பிட்டேன், எத்தனை முறை மகளே உன்னை நான் என் மார்போடு அணைக்க கூப்பிட்டேன், நீ வரலையம்மா. எத்தனையோ முறை ஜெபம் பண்ண சொன்னேனே, நீ ஜெபிக்கலையம்மா. எத்தனையோ முறை எனக்கு இது செய் மகளேன்னு சொன்னனே, செய்யலையம்மா. ஊழியர்களை கனம் பண்ண சொன்னனே, கனம் பண்ணலையம்மா. ஏதோ விடுதலைக்காக மட்டும் என்னை தேடுறியே, விடுதலைக்காக மட்டும் ஜெபம் பண்றியே. அப்படி இல்லாமல் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ மறு உத்தரவு கொடுப்பாயானால், ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஆண்டவர் சொல்றாரு, தேற்றரவாளனாகி உன்னோட நான் இருக்கணும்னா என் வசனத்துக்கு நீ நடுங்கணும். ரெண்டாவது, நான் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடு. குட்டி சாமுவேல் தூங்கி கொண்டிருக்கும் போது 3 தரம் கத்து கூப்பிட்டேன், அவனுக்கு தெரியல. ஏலி இடத்துல போய் சொன்னார், என்ன கூப்பிட்டீங்களாப்பா, தத்த கூப்பிட்டீங்களா? ஏலி சொன்னாரு, இல்லப்பா நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோ. 2வது முறையும் கூப்பிட்டார் ஆண்டவர், குழந்தைக்கு தெரியல. அவனுக்கு 3ஆம் தரம் கூப்பிடும் போது ஏலி சொல்லி அனுப்பினார், அடுத்த முறை உன்னை கூப்பிட்டாருன்னா இதோ அடியான் இருக்கிறேன் என்று சொல்லுப்பா, இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் கூப்பிடும் போது நீ கேட்டு மறுவுத்துரு கொடுப்பேன்னா உன்னை நான் தேற்றுவேன் மகளே. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றார். 2011ஆம் ஆண்டில என்னுடைய மூத்த மகனை நான் இழந்தேன். தூங்கி கொண்டிருந்த பிள்ளைகள், ஒரு 8 பிள்ளைகள் வந்து மெரினா கடற்கரைக்கு விளையாட கூப்பிட்டார்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, மம்மி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போன பிள்ளை வரும்போது சடலமாய் வந்தாள். ஆறுதலற்றவர்களாய் நாங்கள் இருந்தோம், உடைந்து போனோம், நொறுங்கி போனோம். ஆனால் இந்த சகல விதமான ஆறுதலின் தேவன் எங்களோடு இருந்தார், எங்களோடு இருக்கிறார். எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தினார், எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு நீ நடுங்கும் போது, அவர் சொல்லும் போது நீ செய்யும் போது, அவர் கூப்பிடும் போது நீ மறு உத்தரவு கொடுக்கும் போது, அவர் என்ன செய்வார்? நம்மை ஆற்றுவார், உன்னை ஆற்றுவார், தேற்றுவார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், 66 ஏசாயா 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், இதோ
ம் 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 அவர் வருவார், அக்கினியோடு வருவார். அப்ப அவர் வர்றாருன்னா நீ ஆயத்தமா இருக்கணும், நான் ஆயத்தமா இருக்கணும். அவர் அக்கினியோடு வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இடத்துல ஆயத்தம் இருக்கிறதா? இயேசு வரல, அவருடைய வருகை எப்ப இருக்கும்? அவர் இன்னும் வரலையே எப்ப வருவாரோ? சொல்றது ஈஸி, ஆனா ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் வந்தா எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்ததியில நம்ம காணப்படுறோமா? அவர் ஏன் இன்னும் வரல? இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவளுக்காக தான் கர்த்தர் தாமதிக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் ஆயத்தமாயிருக்கோம். அப்படி நம்ம இருக்கும்போதுதான் அவர் நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார், நம்மை பலப்படுத்துவார். ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலே மறந்துடும் ஆண்டு சொல்கிறார். எத்தனையோ முறை நம்ம அவர் மறந்துட்டோம், நாம் அவரை விட்டு தூரமா போயிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை மறந்துட்டேன்னா என் வலது கை, ரைட் ஹேண்ட் தன் தொழிலையே மறந்துருமா. எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் சொல்றாரு, ஆயத்தமாயிரு மகளே, உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கோ, பிறரை ஆயத்தப்படுத்து. எப்படி நம்ம ஆயத்தமா இருக்க முடியும்? பரிசுத்தத்துல, தாழ்மையில, தேவ பயத்துல, ஆண்டவரோடு பேசுறதுல, இவைகளெல்லாம் ஒழுங்கா நம்ம செய்யும் போது அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்படி ஒருவனை தாயை தேற்றுவது போல, ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றும் போது என்ன நடக்கிறது? 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். ஃபர்ஸ்ட் blessing, உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை அப்புறப்படுத்துகிற உங்களுடைய சொந்த ஜனங்கள், யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அவர்கள் வந்து சொல்லுவாங்களா, கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்களாம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்களாம். அப்படின்னு வேதம் சொல்லு. அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், நமக்கோ சந்தோஷத்தை தருவார், நமக்கோ சந்தோஷத்தை தருவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரன், எந்த இடத்துல நீ வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ, எந்த தெருவுல வெட்கத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த ஜாதி ஜனத்தின் மத்தியிலே வெட்கத்தோடு இருக்கிறீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக
அவர் சொல்றாரு, வாசிப்போம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவ்விதமாக ஆண்டு சொல்றாரு, சமாதானத்தை கொடுக்குறார். ஒரு நதி போல உன்னை தேடி வருது, உங்க வீட்டுக்கு தேடி வருது. வியாபாரத்துல சமாதானம் இல்லையா? ஊழியத்துல சமாதானம் இல்லையா? சபை நடத்துறீங்க, சமாதானம் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லையா? உன் சிந்தையில சமாதானம் இல்லையா? உன்னுடைய எண்ணங்களில சமாதானம் இல்லையா? சமாதானத்தை ஒரு நதியை போல புரண்டு வரும்படி செய்கிறார். காரணம் என்ன? அவர் சமாதான பிரபு உனக்குள் இருக்கிறார். அந்த சமாதான பிரபு நமக்குள் இருக்கும்போது அவர் சொல்றாரு, நதி போல புரண்டு வரும்படி செய்வேன். உன் சமாதானத்தை கெடுக்கிற மனிதர்களை அப்புறப்படுத்துவார். உன் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசுகளை கர்த்தர் சுட்டெரித்து போடுவார். உங்களுக்கோ சமாதானத்தை நதியை போல தேடி வரும்படி செய்வார். இப்பொழுது கூட உங்க வீட்டுல தேவ சமாதானம் இறங்குகிறது. நீங்க இருக்கிற இடத்துல இந்த சமாதானம் இறங்குகிறது. சமாதானம் இல்லாமல் உன் சிந்தையை அலைமோதி கொண்டிருக்கிற, உன் எண்ணங்களை அலமோதுற, நிம்மதியை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். ஒரு டிவைன் பீஸ் ஆஃப் காட் உங்களை நிரப்புகிறார். ஒரு சமாதானத்தினால நீங்க நிரப்பப்படுறீங்க. வேதம் சொல்லுது, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? படுத்த தூக்கம் வரலையா? தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்க மனதை கெடுக்குதா? வியாபாரத்துக்கு போக முடியாதபடி செய்தா? வேலை செய்யக்கூடாதபடி செய்தா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தினால் அவனை நிரப்புகிறார். ஒரு இணை புரியாத ஒரு சமாதானம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் என்றுமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் என்றுமே. உங்க வீட்டுல சமாதானம் வந்துருச்சு. நதியை போல கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களிலே சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்ளுவேன் என்று உன்னை தெரிந்து கொள்ளுவாராம். எந்த பிள்ளை குறிச்சு நீ அல்றியோ, எந்த கணவரை குறிச்சு நீங்க அல்றீங்களோ, அவர்களை கர்த்தர் ஆசாரியராக லேவியராக தெரிந்து கொள்ள போகிறார். ஏன் பிள்ளையா இப்படி, ஏன் கணவரா இப்படி, ஏன் மனைவியா இப்படி என்று நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தர் அவர்களை மாற்ற போகிறார். அவர்களை மாற்றுவார். ஆசாரியராக லேவியராக மாற்றுவார். காரணம் என்ன? அவர் நமக்கு தாயாய் இருக்கிறார். நமக்கு தாயாய் இருக்கிறார். ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒவ்வொருடைய கணவரை, மனைவியை, பேர குழந்தைகளை ஆசீர்வதிப்பார்.
நம்முடைய குடும்பம் ஆசாரிய குடும்பங்களாய், நம்முடைய குடும்பங்கள் லேவியருடைய குடும்பங்களாய், அப்படி என்றால் என்ன, ஊழியம் செய்கிற குடும்பங்களாய், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிற குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றுவார். நின்று போன ஊழியத்தை திரும்ப எழுப்பி கட்டி உன்னை பயன்படுத்துவார். ஒருவேளை நீங்களே ஆசாரியராக லேவியராக இருப்பீர்களானால் இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். காரணம் என்ன? அவர் தெரிந்து கொண்டார். மனுஷன் தெரிந்து கொள்ளலங்க. எந்த ஊழியம் நம்ம தெரிந்து கொள்ளல, எந்த டினாமினேஷன் நம்மை தெரிந்து கொள்ளல. நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். தாயை போல உன்னோடு அவர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகள் எத்தனை ஆறுதலாக இருக்கிறதப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உடைந்து போன உள்ளங்கள், நொறுங்கி போன உள்ளங்கள், சமாதானமற்ற உள்ளங்கள், கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆற்றுங்கப்பா, கர்த்தர் தேற்றுங்கப்பா, அவருடைய உள்ளங்களை மாற்றுங்கப்பா. நீங்க தான் தாயாக இருக்கணும். பெற்ற தாய் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் நீர் ஆண்டவரே. பெற்ற தகப்பன் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் நீரப்பா. ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொன்னீங்களே டாடி. எங்கள் ஒவ்வொருவரை தேற்றுங்க. எத்தனையோ முறை நாங்கள் தனிமையில் அழுத நேரங்கள் உண்டு. ஐயோ, தாய் இல்லையே, தகப்பன் இருந்தும் வீணாண்டவரே என்று. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறீர், ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்ப்பா, நான் உன்னை தேற்றுவேன்பான்னு சொல்லி எங்களை தைரியப்படுத்தின தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜாதி ஜனத்தின் மத்தியில் எங்கள் தலைகளை உயர்த்துங்கப்பா. நதியை போல சமாதானம் எங்கள் வீடுகளில் புரண்டு வரட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலே சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் சுட்டெரித்து சமாதானத்தினால் நிறம். ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளே அப்பா இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், கணவரோ மனைவியோ, அவர்களை ஆசாரியராக லேவியராக நீர் மாற்றும். குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. இதுவரை நடத்துனீங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க ஐயா. உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜாதி ஜனத்தின் மத்தியில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா, இந்த ஜனங்கள் ஆண்டவரே நான் அளிக்கும் நன்மை நாளே திருப்தி அடைவார்கள் சொன்னீரே. உடைய பிள்ளைகளை நன்மை நாளில் நிரப்புங்க. அவர்களை வெட்கப்படுத்த விடாதையும் ஆண்டவரே. இந்த ஜாதி ஜனத்தின் மத்தியில் உடைய பிள்ளைகளை உயர்த்தும், சாட்சியாய் நிறுத்தும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவார். உங்கள் பெயர்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சாட்சியாய் கூறலாம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை நாங்கள் கெல்லிஸ்ல தூய பேதுரு ஆலயத்துல ஜெபத்தை நடத்துகிறோம். அங்கே எல்லாருக்கும் எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். வருகிற அத்தனை பேருக்கு அன்பின் விருந்து நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடு கடந்து வருகிறது. வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆகையால் வர முடிந்தவர்கள் வாருங்கள். எங்களுடைய ஊழியத்துக்காய் ஜெபியுங்கள். ஆவியானவர் எவ்வாறானால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. God be with you all. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் 8 மணிலிருந்து 8:30 மணி வரை இயேசுவ அக்கினி ஊழியம் நடத்தும் ஆறுதலின் நேரம் என்கிற வார்த்தையை நித்தியம் டிவியில வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு பேசியிருப்பாரானால் என்னை
தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை நடத்துவாரானால் எனக்கு கால் பண்ணி என்னிடத்துல பேசலாம். அதே போல ஜெப விண்ணப்பம் இருக்குமானால் என்னிடத்துல கால் பண்ணும்போது, தொடர்பு கொள்ளும் போது நான் உங்களுக்காய் ஜெபிப்பேன். ஆவியானவர் ஏவினால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். May God bless you. God be with you all.